என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 5 பொம்பளை பிள்ளைகளை பார்த்தா அரசனும் ஆண்டியாவான்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு பிள்ளைய கூட கரை சேர்க்காம பெத்தவரு போய் சேர்ந்துட்டாரு. 5 பிள்ளைங்களோட கதை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்குல்ல? என்னடா அப்ப இந்த அம்மா பொட்டு வச்சிருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்கல்ல? ஏன் கணவனை இழந்தா பொட்டு வைக்க கூடாதுன்னு இருக்கா? நாங்க தான் இந்த கதை புதுசாவும் வித்தியாசமாவும் இருக்கட்டும் சொல்லிட்டு எங்க அம்மாக்கு பொட்டு வச்சு விட்டுருக்கோம். நாங்க அக்கா தங்கச்சி மாதிரி ரொம்ப ஜாலியா இருப்போம். அந்த கதை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க. மூத்த அக்காக்கு மட்டும் தான் கல்யாணம் இருக்கு. மாமா மிலிட்டரியில இருக்காரு. இந்த 3 பிள்ளைங்க அவளோட பிள்ளைங்க தான். ரியல் கதையில கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது மிக்ஸ் பண்ணுவோம். யாரோட கதைன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்ல ரொம்ப நாளாவே சொல்லியிருந்தோம் அக்கா தங்கச்சி கதை ஒன்று தொடங்கலான்னு. ஒரே மாதிரி கதைகளை போட்டு போட்டு அனிதா ஐஸ்வர்யா கதைகளை போட்டு போட்டு அது என்னமோ தெரியல, கதை எடுக்கிற எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போச்சு, பார்க்குற உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போச்சுல்ல. அதனால் வாரத்தில் 3 நாளாவது இந்த மாதிரி ஒரு கதை வரும். இது ரியல் கதை. அதை கொஞ்சம் மாற்றி காமெடியாக ஃபன்னாக எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ரியல் கதைனா யாரோட கதை அப்படின்னு கேட்பீங்கன்னு தெரியும். நீங்கள் பாருங்க, அனிதாவோட கதையா ஐஸ்வர்யாவோட கதையான்னு கடைசியில் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் பார்க்குற உங்களுக்கு இது யாராக இருக்கும் அப்படின்னு புரியும். அக்காக்கு 3 பிள்ளைங்க, சரி 2 பிள்ளைங்க. நம்ம அருணை அஸ்வினையும் தூக்கி போடுவோன்னு போட்டிருக்கோம். உங்களுக்கு யாரெல்லாம் பிடிச்சிருக்கு? இந்த கதையில் உள்ள ஒவ்வொரு கேரக்டருக்கும் நீங்கள் தான் பேர் கொடுக்க போகிறீங்க. என்னென்ன பேர் வைக்கலாம் எல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கதைகள் போடலாமா? இந்த கதை ரொம்ப நாளாகவே நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ரியல் கதையை ஏன் கொண்டு வரணுங்கிறது ஒரு இது இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும்ல. சரி, பார்க்குறவங்க பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்கோம். ஆனால் அனிதா ஐஸ்வர்யா கதை வழக்கம் போல் முடிஞ்சால் மத்தியானம், இது எப்படியும் அதை ஈவினிங் தான் போடுவோம். முடிஞ்சால் அதையும் தினமும் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த கதையும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அம்மாவுக்கு என்ன பேர் கொடுக்கலாம், மற்ற 5 பேருக்கும், எங்கள் 5 பேருக்கும் என்ன பேர் கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு என்ன பேர் கொடுக்கலான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க. நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இப்போ உடனே முடிவு பண்ணிட்டீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். உடனே கதை எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இன்னைக்கு அறிமுக கதையை போடுவோம். அனிதாக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களோ, நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து அனிதா ஐஸ்வர்யாவோட ரியல் கதைக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 மனமார்ந்த நன்றி. இந்த கதையை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கதைக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே 2-3 தடவை வேறு மாதிரி கதைகள் ஆரம்பித்தோம். உங்கள் யாருக்கும் அனிதா ஐஸ்வர்யா கதையை தவிர வேறு எதுவும் பிடிக்கலை. இது அதனால தான் சரி அனிதா ஐஸ்வர்யா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற கதையை கொண்டு வருவோன்னு கொண்டு வந்திருக்கோம். இதை பார்த்துட்டு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் பேர் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதுங்க. உங்கள் விருப்பப்படியே வைப்போம். தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ மை டியர் ஃபேமிலி, ஜிஎன்ஜே ஃபேமிலி. இந்த நேரம் உங்க 2 பேரும் பேசினதுனால தான் நான் எதுவுமே பேசல. உங்க எல்லாருக்கும் இந்த கதையும் பிடிக்கும் நம்புறோம். ஏன்னா நானும் என் தம்பி பையனும் பண்ற